Hi friends, welcome to Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வண்டி பார்க்க போறோம்? இந்த டாடா 909 ஃபுல் பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெகுலர் கஸ்டமர் வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 15 வருஷமா இந்த வண்டி நாங்க தான் பெயிண்டிங் பண்றோம். அதனால தான் இந்த வண்டி இந்த அளவுக்கு பக்காவா ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கு. இன்ட்ரோ கிளிப்ஸ்ல பார்த்துருப்பீங்க. வண்டி அந்த அளவுக்கு பக்காவா தரமா ஒரு நகன்னு நல்லா ஷைனிங்கா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம் வண்டியை. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எந்த அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ண தெரியும். சரி வாங்க, வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, என்ன வேலை பண்ணிக்கிறோம், எப்படி வேலை பார்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக ஷைனிங்காக இருக்கு பாருங்கள். ஏன்னா வண்டி பெயிண்ட் அடித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆனாலும் வண்டியில் ஷைனிங் பாருங்கள். பக்கத்தில் நிற்கிற அந்த புலையோரை அப்படியே தெரிந்து பாருங்கள் வண்டியில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க். எங்கள் ஒர்க் இப்படி தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் அடிக்கிற பெயிண்ட் பிராண்டட் பெயிண்ட்டு, குவாலிட்டியான பெயிண்ட்டு. அதனால் 1 வருஷம் கேரண்டியாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் உங்களுக்கு. 1 வருஷம் ஆனாலும் ஷைனிங் மாறாது. வண்டியில் எந்த அளவுக்கும் இந்த பெயிண்ட் உரிகிறது, பெயிண்ட் டல்லாகிறது, பெயிண்ட் பேரட் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் வந்து 1 வருஷம் பக்காவாக அதே ஷைனிங் எப்படி பெயிண்ட் அடிச்சு எடுத்து வரும் அதே மாதிரி பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட் வண்டி. பாருங்கள் வண்டியில் என்னென்ன வேலை இருக்கு பாருங்கள். வண்டியில் வந்து அந்தளவு வேலை எதுவுமே இல்லை. சின்ன சின்ன டிங்கர் வருது அந்த இது, அது மட்டும் பாடி ஃபில்லர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வண்டி மொத்தம் சேண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். முதல்ல வண்டியில் வாங்க என்னென்ன வண்டியில் ஷைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக 1 வருஷம் கேரண்டியோட ஷைனிங்காக பக்காவாக ரெடி பண்ணுமா எங்கே எடுத்து வாங்க. இப்போ தரமாக பக்காவாக பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரண்ட்டு எல்லோலேருந்து சைடு அந்த ப்ரௌன் கலரு எல்லாம் பக்காவாக ஷைனிங்காக அப்படியே இருக்குது பாருங்கள். 1 வருஷம் ஆகும். பக்கம் அந்த பில்டிங்லாம் தெரியுது பாருங்கள். நான் பெயிண்ட் அடிச்சப்பறம் தான் காமிப்பேன் இந்த பில்டிங்லாம் தெரியுது. ஆனால் பெயிண்ட் அடிக்க முன்னாடியே காட்டுறேன் பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து இந்த வண்டி வந்து போன வருஷம் பெயிண்ட் அடிச்சது நாங்கள் தான். அங்கே பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் வண்டி. அந்த ஆட்டோ சைடில் இருக்கிற அந்த செடி மரம் எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒர்க்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் வந்து பட்டிலாம் பார்த்தாச்சு. வீடியோ எடுக்கும்போது அப்படியே நடந்து போனால் அப்படியே தெரிந்து பாருங்கள் வண்டியில். அதுதான் குவாலிட்டி, எங்களோட குவாலிட்டி அதுதான். பாருங்கள் பாடி ஃபில்லர்லாம் மொத்தம் தேய்ச்சிட்டு வண்டி ஃபுல்லாக எங்கெங்கே இருக்கோ அந்த சின்ன சின்ன பட்டி பார்த்தாச்சு. பாருங்கள் பட்டிலாம் பார்த்த ஷைனிங் பாருங்கள் வண்டியில் எப்படி இருக்குன்னு. இதுதான் கேரண்டி. 1 வருஷம் கேரண்டியோடு கொடுப்பேன். நான் எல்லா வீடியோ சொல்கிறேன். அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வண்டி இப்போ நான் பண்ணுறது. பாருங்கள் அடுத்து பட்டி தேய்ச்சிட்டு அது ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு மொத்தம் வண்டியை சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிப்போம். சரி வாங்க ஃப்ரெண்ட், வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படியே. பட்டி மொத்தமாக தேய்ச்சப்பறம் இப்போ வந்து வண்டி ஃபுல்லாக அந்த சோப் ஆயில் போட்டு மொத்த வண்டி சேண்ட் பண்ணுவோம். நாங்கள் இந்தளவுக்கு கரெக்டாக ப்ராசஸ் படி பண்ணுறதுனால தான் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், வண்டி அந்த ஷைனிங்காக இருக்கும், பெயிண்ட் அந்த நைஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே 100% ப்ராசஸோடு பண்ணுவோம். பேஸ்ட்டு பார்க்குறது, பட்டி பார்க்குறது, மொத்த வண்டி சேண்ட் பண்ணுறது, சோப் ஆயில் போட்டு சேண்ட் பண்ணுவோம் வண்டியை. வண்டி சர்வீஸ் பண்ணி வந்த வண்டி தான் இருந்தாலும் நாங்கள் சோப் ஆயில் போட்டு மொத்த வண்டியும் அந்த வாட்டர் ஷீட் சொல்லுவாங்க அதை போட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணுவோம். அப்போ தான் பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக உட்காரும், பெயிண்ட் நல்லா ஷைனிங்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட்டு. அதே மாதிரி அடிக்கிறது ஃபுல்லாகவும் இந்த எஸ்டி பிராண்டு அண்ட் ஆஸ்பா பிராண்டு பெயிண்ட் தான் அடிப்போம். இந்த லோக்கல் பெயிண்ட்டு இந்த 100 ரூபாய் 200 ரூபா பெயிண்டில் அடிக்க மாட்டோம். பாருங்கள் அது வந்து பெயிண்டிங் தான். இப்போது பெயிண்டிங் வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் அடித்தப்பறம் அதுக்கடுத்து ஃபைனல் கோட்டு 2வது கோட் அடிப்போம். மொத்தம் 2 கோட் இந்த வண்டிக்கு. ஸோ வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டி எந்தளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணுவோம், என்னென்ன ப்ராசஸ் படி பண்ணுறோன்னு அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. சரி வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் கோட் அடிப்பு ஃபைனல் கோட்டு பாருங்கள். அதுவும் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்காவாக அடிக்கிறாரு பாருங்கள். ஃபைனல் கோட் அடிக்கும் போது அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பாருங்கள்.
பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்குறது. வண்டி கண்ணாடி மாதிரி தான், அப்படியே நம்ம முகம் அப்படியே தெரியும். அதில் டாப் முதல் கொண்டு எல்லாமே 2 கோட் அடிப்போம். ஏன்னா டாப் மட்டும் 1 கோட் அடிக்கிறது, உள்ளே 1 கோட் அந்த சீனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டாப்லேருந்து உள்ளே இருந்து அண்டர் சேஸ் முதல் கொண்டு எல்லாம் 2 கோட். அண்டர் சேஸும் நான் காட்டுறேன் பாருங்கள். அண்டர் சேஸ் 2 கோட் அடிப்போம் பாருங்கள். 2 கோட் அடித்த பிறகு அந்த ஷைனிங் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள் பெயிண்ட் 2வது அடிக்கும்போது அப்படியே ஷைனிங்காக எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குது. பக்கத்தில் பில்டிங்கு அந்த பெயிண்ட் அடிக்கிறவர் எல்லாம் அப்படியே தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் பெயிண்டிங்னா இப்படி தான் இருக்கணும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக அடிப்போம், அந்தளவுக்கு பிராண்டடாக அடிப்போம், அந்தளவுக்கு சூப்பராக அடிப்போம். சரி உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, எத்தனை தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். கேரண்டியாக கொடுத்துடலாம். பெயிண்டிங் பொறுத்தவரைக்கும் 100% கேரண்டியாக கொடுக்கலாம். ஏன்னா எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் அடிக்கிறது. அண்டு வண்டி அந்தளவுக்கு தெளிவாக அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் தெளிவாக இருக்கும். அண்டு பெயிண்டில் குவாலிட்டியும் இருக்கும். பெயிண்ட்டும் அந்தளவுக்கு நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பெயிண்டிங்கில் அடித்தப்புறம் வண்டியோட குவாலிட்டி அண்டு அவுட்புட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி மொத்தமாக ஃபுல் பாடி பெயிண்ட் அடிச்சு ஃப்ரண்ட் பேனல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எல்லோ அடிப்போம். அதுவும் பாருங்கள் இருந்தாலும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. ஃபுல்லாக அந்த அட்டை அப்புறம் பேப்பர்லாம் வச்சு மொத்தமாக கவர் பண்ணிவிடுவோம். கவர் பண்ணி தான் பக்காவாக அடிப்போம். இந்த எல்லோ கலர் சைடில் பாடியில் பரவுறது திருப்பி அந்த துடைக்கிறது அந்த மாதிரி வேலையே இருக்காது. ஏன்னா பக்காவாக ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி தெளிவாக அடிப்போம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம லவ் பண்ணி பண்ணணும் ஒர்க்கை. இப்போ பாருங்கள் இந்த பக்காவாக அடிக்கிறாரு பாருங்கள். அண்ட் தென் பாடி ஃபுல்லாக அடித்தப்புறம் இன்ஜினுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். இன்ஜின் வந்து கஸ்டமர் சில்வர் தான் கேட்பார் வருஷம். அதனால் வந்து இந்த வருஷமும் சில்வர் அடிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த ஆயில் லீக்கேஜ் ஏதோ ஸ்மோக் ஆகிறது அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இன்ஜினுக்கு சில்வர் அண்ட் சைலன்சருக்கும் சில்வர் அடிப்போம் இந்த வண்டிக்கு. இன்ஜின் அண்ட் சைலன்சரு கியர் பாக்ஸ் மொத்தமாக சில்வர். அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த ஆயில் லீக்கேஜ்லாம். சைடு இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எந்த பார்டர் பாரு பக்காவாக தெளிவாக சூப்பராக போகிறாரு பாருங்கள். அதெல்லாம் போட்ட அப்புறம் அவுட்புட் பாருங்கள். அந்த பார்டர் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க. இந்த டீசல் டேங்க் பக்கத்தில் வருது பாருங்கள் பார்டர் எல்லோ கலர் அண்ட் பிளாக் கலர் பக்காவாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு. வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருப்பாருங்க வண்டி பாருங்கள். அப்படியே வீடியோ எடுக்கும்போது அப்படியே தெரிதா இருப்பாருங்க. வீடியோ எடுக்கிறவர் பின்னாடி இருக்கிற பில்டிங்கு கீழே இருக்கிற அந்த கவர் முதல் கொண்டு எல்லாம் அப்படியே பக்காவாக தெரியும். வண்டி ரோட்டில் போனால் எல்லோரும் இந்த வண்டி தான் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக தரமாக பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டியாக அடிப்போம். எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு. அங்கே பாருங்கள் வீடியோட அவுட்புட் பாருங்கள் எந்த தரமாக ஷைனிங்காக இருப்பாருங்க. அதுதான் முக்கியம். ஆனால் இந்த ஷைனிங் வந்து ஒரு வருஷம் அப்படியே வரும். அதுவும் நான் சொல்கிறேன். அண்ட் பாருங்கள் வீலுக்கெல்லாம் ஹேமர் டோன் பெயிண்ட்டு. இந்த ஹேமர் டோன் வந்து ரஷ்டி ஏறாத பெயிண்ட்டு. வீலுக்கு அண்டர் சேஸஸ்க்கு அதுவும் காட்டுறேன் பாருங்கள். சில பேர் கேட்குறீங்க அண்டர் சேஸ்லாம் அடிப்பீங்களான்னு. அண்டர் சேஸ் முதல் கொண்டு எல்லாமே நாங்களும் அடித்து கொடுத்துடுவோம். பாருங்கள் அண்டர் சேஸு கீழே பிளாட்ஃபார்ம் எல்லாமே இந்த ஹேமர் டோன். அப்போ தான் கீழே அதிகபட்சம் ரஷ்டி ஏறாது அண்டர் சேஸில். அதனால் வந்து அண்டர் சேஸ் இந்த பெயிண்ட் தான் அடிப்போம். பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. அதுவும் கீழே 2 கோட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேஸ் நம்பர்லாம் ஃபுல்லாக டேப் பண்ணி அடிச்சுடுவோம். அதை அடிச்சுட்டு அப்புறம் சுரண்ட வெள்ளம் இருக்காது. சேஸ் நம்பர் மொத்தம் எல்லாம் டேப் அடிச்சு அடிச்சுடுவோம் பக்காவாக.
பாருங்கள் தொட்டியில் பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குன்னு. ஒரு காருக்கு அடிக்க மாதிரி இருப்போம். இந்த லாரி வேனு அந்த மாதிரிலாம் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டோம். காருக்கு எந்த அளவுக்கு பக்காவாக குவாலிட்டியாக அடிப்போமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக பக்காவாக அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே பாருங்கள் வீடியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் வண்டி. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக ரெடி பண்ணுமா என்கிட்ட எடுத்துவாங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துக்கிறேன், நம்ம லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன் காஞ்சிபுரம். எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலரு எப்போ ஏற்றணும்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துன்னு வாங்க, பட்ஜெட் ப்ரைஸில் தரமாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இதே மாதிரி அடுத்த தரமான பக்காவான சூப்பரான வீடியோலாம் போட்டுனே இருப்போம். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, எங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் வண்டி டெலிவரி கொடுத்தாச்சு, வண்டி எடுத்துன்னு போகிறாரு. வண்டி போகும்போது பாருங்கள் எந்தளவுக்கு தோரணையாக ஒரு தங்க ரதம் மாதிரி பக்காவாக போகுது பாருங்கள். ஸோ உங்கள் வண்டி எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரு ரதம் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.